மகனே, நீ ஊர்ல இருந்து எப்போ வருவேன்னு காத்துட்டு இருந்தேன், வந்துட்ட. வயசுக்கு வந்து பொண்ண எத்தனை நாளைக்கு தான் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறது? அதனாலதான் தங்கச்சி வந்ததும் வராதுமா நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆமா, இவ்வளவு பெரிய வீட்டுல நிச்சயதார்த்தத்தை ரொம்ப சிம்பிளா வச்சுட்டாங்க, கூட்டத்தையே காணுமே. ஏன் எங்க வீட்டு பிள்ளை படமா காட்டுறோம் கும்பல் கூடுறதுக்கு? டேய் நிறுத்துறா. யோ டையே, பொண்ணு யாரு? என் தங்கச்சி பொண்ணு. மாப்பிள்ளை யாரு? என் மகன். ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கும்போது ஊரை எதுக்கியா கூட்டுனா? உட்கார்ந்த இடத்துல தலையாட்டுது. மகனே, நம்ம முறைப்படி எப்படி நடத்தணுமோ அது மாதிரி நான் நடத்திட்டேன். ஏதோ அமெரிக்கா முறைப்படி மோதிரம் மாட்டணும்னு சொன்னீங்க, இந்தா வைர மோதிரமாக மாட்டிது. ராணி எழுந்துருமா. வெக்கப்படாதே, மாப்பிள்ளை முகத்தை கொஞ்சம் தலை நிமிர்ந்து பாரு. தங்கச்சி கட்டாயப்படுத்தாதம்மா. எல்லா பொண்ணுமே இந்த நேரத்துல இப்படித்தான் இருப்பாங்க. கல்யாணம்னு ஒண்ணு ஆயிட்டா எல்லாம் சரியா போயிடும். நீ மாட்டுப்ப. மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கண்டிப்பா வந்துரு. ஹி இஸ் மை ஃப்ரெண்ட். ஹலோ. ஹலோ. நீங்களும் கண்டிப்பா வந்துருங்க சார். ஷூர். ப்ளீஸ். தேங்க்யூ. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? தம்பித்துறைக்கு நீங்க? நான் அவரோட ஒரே பிள்ளை. ரொம்ப நாளா ஃபாரின்லயே இருந்துட்டேன், இப்பதான் வந்தேன். ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியலன்னு பாக்குறேன். என்ன விஷயம் சார்? நீங்க கட்டிக்க போற ராணியும் நானும் ஒரே காலேஜில் தான் படிச்சோம். ராணியும் முரளிங்கிற பையனும் உயிருக்கு உயிரா காதலிச்சாங்க. இது தெரிஞ்ச தம்பித்துறை, அதான் உங்க அப்பா, ராணியை வலுக்கட்டாயமா கடத்தி கூட்டிகிட்டு போய் ரூமுக்குள்ள பூட்டி வச்சிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? உண்மையத்தான் சொல்றீங்களா? நீங்களே உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா அருவங்காடு பக்கத்துல இருக்கிற மலையில ஒத்த மரத்தடியில தனியா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருப்பான் சார் முரளி. நீங்களே போய் அவனை கேட்டு பாருங்க சார், என்ன நடந்துச்சுன்னு. முரளி, Give me a hand. யார் நீங்க? நான் உங்க ரூம்மேட் சீனிவாசனோட ஃப்ரெண்டு. ஏன் உங்க ஃப்ரெண்டு கூட. இங்க எதுக்கு வந்தீங்க? நான் உங்க காதல் சோகத்தை சீனிவாசன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் வந்தேன். கட்டிக்க போறவளை தொலைச்சிட்டவன் எப்படி இருக்கான்னு பார்க்க வந்தீங்களா? பாருங்க, அவ திரும்பி வருவான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அவ என்ன பார்க்க வருவா. ஆனா அங்க உள்ள கழுகுங்க அவளை வெளியே விடாம ரூமுக்குள்ள பூட்டி வச்சிருக்காங்க. என்னைக்கா இந்த வழியா வருவா. அன்னைக்கு நான் அவளை பார்ப்பேன், அவ என்ன பாப்பா. அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன், இங்கதான் இருப்பேன். ஆமா, நீங்க இதெல்லாம் கேக்குறீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? ராணி வீட்டுல. ராணி வீட்லயா? ஆமா முரளி, நான் தம்பித்துறையோட சொந்தக்காரன். அதனால தான் நான் உயிரோட இருக்கேன் இல்லையான்னு பார்த்துட்டு போக வந்தீங்களா? தப்பா நினைக்காதீங்க முரளி, உண்மையிலேயே உங்க நிலைமையை பார்த்து நான் பரிதாபப்படுறேன். ஆனா உங்க நிலைமையை பத்தி ராணி கிட்ட சொல்ல முடியாத நிலையிலேயே நான் இருக்கேன். அப்போ எனக்கு ஒரு சின்ன உதவி பண்றீங்களா? சொல்லுங்க, நிச்சயமா செய்யறேன். அப்படின்னா நான் எழுதியிருக்க இந்த கடிதத்தை என் ராணி கிட்ட உங்களால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது, ஆனா நிச்சயமா சேர்த்துறேன். இந்த உதவி நீங்க எங்களுக்கு செஞ்சிட்டீங்கன்னா நானும் ராணியும் காலம் பூரா உங்களுக்கு கடமைப்பட்டிருப்போம். What is this, முரளி? வரேன்.
ராணி, நாம வழக்கமா சந்திக்கிற ஒத்த மரத்துல இருந்து தான் இந்த லெட்டர் எழுதுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்ச ஒவ்வொரு நாளும் நீ இங்க வந்து எனக்காக காத்துட்டு இருப்ப. இப்ப நான் மட்டும் இங்க தனியா இருந்து ரொம்ப நாளா உனக்காக காத்துட்டு இருக்கேன். எனக்காவது ஒரு நாள் நீங்க திரும்பி வருவேங்கிற நம்பிக்கையோட தான் நான் இதே இடத்த காலம் கூட உனக்காக உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். சீக்கிரமா வந்து ராணி, இப்படிக்கு முரளி. சரக்கு பிரமாதமா இருக்கு. என்ன விலை? 350 ரூபாய். 350? கணக்கு ஏன் ஒப்பறிவிக்கிற? என்னாச்சு உனக்கு? ஒப்பா இருக்கிறாரு. நான் சாராயம் குடிக்கிறதுக்கு எப்ப பைசா கேட்டாலும் கொடுப்பாரு. மாச கழிச்சியில கணக்கு பார்த்து சம்பளத்துல புடிச்சுக்குவாரு. ரொம்ப மாசமா நான் அவருக்கு சம்பளம் கொடுத்துருக்கிறேன். அத மாதிரி நீ ஆக்கிடுது. அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். நீ அடி. அடின்ற கணக்கு மறுபடியும் ஏன் ஒப்பாரி வைக்கிற? என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்க அமாவாசை சம்சாரம் முனியுமா அது தூக்கு போட்டு செத்துச்சு. அது ஞாபகம் வந்துச்சு. அழுவுறேன். கூட தண்ணி போட்டதே தப்பா போச்சியா? அடுத்தவன் பொண்டாட்டி தூக்கு போட்டு செத்து போனா நீ ஏன் அழுற? அடுத்தவன் பொண்டாட்டியா? முனியமா எல்லாத்தானே காதலிச்சா. ஆனா எனக்கு தெரியாம அவங்க அப்பா வேற ஒருத்தரை கட்டி கொடுத்துட்டா. கல்யாணத்துக்கு வர்றாள் அது தூக்கு போட்டு செத்துச்சு. என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்குல்ல? நீ யாரையாவது காதலிச்சு உனக்கு தெரியாம அங்க அப்பா வேற ஒருத்தனை கட்டி கொடுத்துட்டு அந்த பொண்ணு தூக்கு போட்டு செத்துச்சா? இல்ல, அப்படி இல்ல. ஒண்ணு இல்ல. நான் இங்க வந்து 4-5 நாள் ஆச்சு. இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரே மர்மமாவே இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ ஏன் சிரிக்கிற? ஏடா டேய், நானும் இந்த வீட்டுல 10 வருஷமா குப்பை ஓட்டுறேன். எனக்கே மர்மத்துல தமாத்துடுதே தெரியும். சின்ன பையன் நேத்து வந்தவன் நீ அதுக்குள்ள புரிஞ்சுடுப்பா. என்ன மர்மம்? சொல்லு சொல்லு. அதெல்லாம் கேட்க கூடாது. நான் ஃபுல்லா குடிச்சேன்னா மற்றவங்க சரித்திரத்தை அப்படியே புட்டு புட்டு வச்சிருவேன். அப்படி ஒரு மனசு. சொல்லு, சீக்கிரமா சொல்லு. சொல்றேன். இந்த பங்களாவுக்கு பின்னால இருக்கிற அவுட் ஹவுஸ்ல ஒப்ப யாரோ ஒருத்தனை கட்டி வச்சு அடிக்கிறான். அவன் இன்னைக்கு நாளைக்கு செத்து போயிடுவான். அவன் அது நான் உன்னை அடிக்கிறதுக்காக வரல, உன்னை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. என் தலைவிதி. என் சொந்த வீட்டிலேயே நான் கட்டி போடப்பட்டிருக்கேன். என்னங்க சொல்றது? சொந்த வீடா? ஆமாங்க, நான் பிறந்த வீடே இதுதான். யாரும் உங்களை இங்க கட்டி வச்சிருக்காங்க? தம்பிதுரைங்கிற பேர்ல ஒரு நச்சுப்பாம்பு இருக்கிறானே அவனும், அவனுக்கு தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தி இருக்கிறாளே, அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் என்னைய கட்டி போட்டு வச்சிருக்காங்க. எதுக்காக? அது ஒரு பெரிய கதை. அரண்மனை மாதிரி இருக்கிற இந்த வீடு எங்களுக்கு சொந்தமானது. இந்த வட்டாரத்திலேயே எங்க அண்ணன் தான் பேரும் புகழும் வாய்ந்த பெரிய ஜமீன்தார் வேலுரங்கம். அவர் கல்யாணமான கொஞ்ச நாள்லயே எங்க அண்ணி தவறி போயிட்டாங்க. அவரும் ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணிக்காமே இருந்தார். இந்த நச்சுப்பாம்புக 2 பேரும் எப்படியோ எங்க குடும்ப நிம்மதியை குலைக்க உள்ள நுழைஞ்சிட்டாங்க. எங்க 2 பேரும் நிரந்தரமாவே எங்க அண்ணனோட தங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அண்ணனோட வாழ்ந்த பக்கரியோட தங்கச்சி ஒரு பெண் குழந்தையை பெற்றா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பக்கரி இந்த சொத்தை அபகரிக்க ஒரு திட்டம் போட்டான். அவனும் அவன் தங்கச்சியும் எங்க அண்ணனுக்கு விஷத்தை கொடுத்துட்டாங்க. அவர் நிலைமை நாளுக்கு நாள் சீரியஸ் ஆகிட்டே வந்துச்சு. ஒரு நாள் எங்க அண்ணன் மயக்கமா இருக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டு 2 பேரும் பேசினதே
எங்க அண்ணன் கேட்டுட்டாரு. அதோட பக்கரி தங்கச்சிக்கு தெரியாம அவ குழந்தையையும் கொண்டுட்டு சொத்தை தான் அனுபவிக்கணும்னு பக்கரி போட்ட திட்டமும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே என்னை வர சொன்ன எங்க அண்ணன் 1000 தான் இருந்தாலும் தன் குழந்தை உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொத்தெல்லாம் அவ மேஜரானதும் அவளுக்கு மட்டும்தான் சேரணும்னு உயிர் எழுதி என் கையில கொடுத்து குழந்தைய காப்பாத்து சொன்னார். அந்த குழந்தைய நான் தான் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வந்து சர்ச்சு வாசல்ல போட்டுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அண்ணனுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்த 18 வருஷமா நான் எங்க இருக்கேன்னு யாருக்குமே தெரியாம நாடோடியா வாழ்ந்துட்டு இருந்தேன். இடையில இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. அண்ணன் எழுதின உயிரோட 2 வாரத்துக்கு முன்னாடிதான் நான் இங்க வந்தேன். இந்த நச்சு பாம்புகள் எங்க வீட்டுல சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. 18 வருஷம் கழிச்சு நான் திரும்பி வருவேன்னு இந்த பக்கரி எதிர்பார்க்கிறேன். என்னை பார்த்ததும் நல்லவன் போல வேஷம் போட்டான். நானும் நம்பிட்டேன். நான் எந்த சர்ச்சு வாசல்ல குழந்தைய போட்டுட்டு போனேங்கிறது இந்த பக்கரி போலி நாடகம் ஆடி எங்கிட்டயே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டான். அதே சர்ச்சு வாசல்ல இருந்து குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்து தானே வளர்த்தேன்னு பொய் சொல்லி இவதான் அண்ணன் மகன்னு சொன்னான். நானும் இவன் பேச்ச நம்பி என் அண்ணன் கைப்பட எழுதின உயிலை அவ கையில கொடுத்தேன். ஆனா அடுத்த நிமிஷமே உயில் கைமாறினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் ஏமாந்துட்டேன். ஆமா, அந்த பொண்ணு உண்மையான என் அண்ணன் மக இல்லை. எங்கிட்ட இருந்து இந்த உயிலை பறிக்கத்தான் இந்த நாடகம் ஆடி இருக்கான். அது மட்டும் இல்லை, நான் இங்கே இருந்து தப்பிச்சு போனா எங்கே வெளி உலகத்துக்கு உண்மை தெரிஞ்சிருமோன்னு பயந்து என்னை இருட்டறையிலேயே கட்டி வச்சு உயிரோட சித்திரவதை செய்ய சொன்னான். என்னை அவன் இந்த நிலைமைக்கு ஆளாக்குறதுக்கு அப்புறம் எந்த ஒரு நிமிஷமும் நான் உயிரோட வாழணும்னு ஆசைப்பட்டதே இல்லை. ஆனா என் அண்ணனுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியாம போச்சுங்கிற வேதனை தான் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன சாகடிச்சுக்கிட்டே இருக்கு. இங்கிருந்து பேச நேரம் இல்ல. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க உயிருக்கு ஆபத்து. எந்த நேரத்துல உங்க கழுத்துக்கு கத்தி வரும்னு சொல்ல முடியாது. அதனால முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க. என் மேல பரிதாபப்பட்டு இவ்வளவு நேரம் என் சோக கதையை கேட்ட உங்களை நான் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா தம்பி? நான் யாருன்னு சமயம் வரும்போது சொல்றேன். இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கும். முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. ரொம்ப நன்றி தம்பி. மகாகரம் மசாலா, மகாகரம் மசாலா, மகாகரம் மசாலா, மனசுக்கு சாந்தி தரும் பிராந்தி. ஐயா, ராணியோட ரூம்ல இந்த லெட்டர் இருந்துச்சா? நம்ம கணக்கு கொடுக்க சொன்னாரு. பெட்டகத்துல தேனை ஒளிச்சு வச்சிருந்தா கூட உறிஞ்சி குடிச்சிருவானுங்க போல இருக்கு. கதாநாயகன் காத்துட்டு இருக்கிறானா, அவன் கதையை முடிச்சிருங்க. ஒத்த மரத்தடியில செத்து போயிட்டாங்கிற செய்தி காலையில எனக்கு வந்து சேரணும். போ. சரி. மகாகரம் மசாலா, தக்க தக்கிட தக்க தக்கிட.
ராணி, ஐம் சாரி, நான் அதிகமா குடிச்சிட்டேன். நம்ம கையில இருக்கிறது நம்மளை விட்டு போயிட்டா நமக்கு ஒரு தோல்வி உணர்ச்சி ஏற்படும். அதனாலதான் இன்னைக்கு அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், விட்டு கொடுக்கறதுனால ஒரு சந்தோஷம் ஏற்படுமே, அதை ஏற்படுத்திக்கத்தான் ராத்திரி எந்நேரமானாலும் உன்னை சந்திச்சுட்டு போகலாம்னு வந்தேன். நீங்க என்ன சொல்றீங்க? ராணி, பாதிரியார்கிட்ட நீ வளர்ந்த கதையும், முரளியை நீ காதலிச்ச கதையும், இன்னைக்கு என் அப்பங்கிட்ட கைதியா அடப்பட்டு நிக்கிறதும் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். உனக்காக நான் பரிதாபப்படுறேன். பூ மேல நெருப்பு வச்சு அது எப்படி கருகுதுன்னு ஒரு கூட்டமே உன்னை சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு நிக்குது இல்ல? கண்ணை தொடச்சு, இந்த நரகத்துல இருந்து எப்படி வெளியே போறதுன்னு நான் வழி சொல்லித்தரேன். ராணி, நான் உனக்காக இந்த வீட்டுக்கு பின்னாடி ரகசியமா ஒரு சேரியட் கொண்டு வந்து நிப்பாட்டி வைக்கிறேன். யாருக்கும் தெரியாம நீ இங்க வந்துடு. அந்த சேரியட்ல நீ இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம். அதுக்கப்புறம் இங்க வர பிரச்சனைகளுக்கு நான் பதில் சொல்லி. Don't waste time. இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. குட் லக். டேய் மணி, ஏ மணி, மாலையில் நீ வந்து
அம்மா, என்னப்பா? வண்டி இனிமே போகாதுமா. ஏன்பா? வழியில லாரி மரத்துல மோதி இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இப்ப வண்டி இங்க இருந்து போகாதுன்னு. சரிப்பா. அம்மா, இந்த இருட்டுல நீங்க தனியா போறீங்களே, துணைக்கு நான் வரட்டுமா? வேண்டாம்ப்பா. இனிமே இந்த இருட்டெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது. என்னம்மா சொல்றீங்க? நான் போறேன்னு சொல்றேன். போறேன்னு சொல்லக்கூடாதும்மா, போயிட்டு வர்றேன்னு சொல்லணுமா? விதியோட விளையாட்ட பாத்தீங்களா? நான் வளர்த்த பொண்ணுக்கு நானே இறுதிச் சடங்குகளை செஞ்சுட்டு தான் ஊரை விட்டு போகணும்னு கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கார். அது கூட முடியாது ஃபாதர். ஏன்? மேலிடத்துல உங்க ராஜினாமாவை ஏத்துக்கிட்டாங்க. காலையில புதுசா சர்ச்சுக்கு வந்த சாமியார் தான் ராணியோட கடைசி காரியத்தை செய்வார். பீட்டர், பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. விசுவாசிகளின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் அனைவரும் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். உமது இரக்கம் இவர்களை மறு உலகில் வானதூதரின் கூட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழி உம்மை மன்றாடுகிறோம்.